வணக்கம் நண்பர்களே. நம்மெல்லாம் படிச்சிருப்போம். மகாபாரதம், நமக்கு கீதையை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மா, இதெல்லாம் நல்லா படிச்சுட்ருக்குறோம். அயோக்கியங்கள் அதர்மங்கள் தலை தூக்கி நிற்கும்போது அதை அழிக்கிறதுக்கு பரமாத்மா வந்தார். ஆனால் அவரும் தர்ம வழியில் கூட இந்த அயோக்கியர்களை அழிக்க முடியல. அவர் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு சில அதர்மங்களை கையாண்டு தான் இந்த அயோக்கியர்களை அழித்ததாக ஒரு பெரிய இதிகாசத்தில், ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. குருட்சேத்திரம் 18 நாள் தர்மத்துக்கு புறம்பா சில காரியங்களை செஞ்சு தான் அதர்மத்தை அழித்தார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜனநாயகத்திலிட்டு இந்த ஒன்றிய பாசிச அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இந்த வாக்கு தேடி ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்று தர்ம வழியிலே போராடி கொண்டிருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அதர்மத்தை அழிக்க சில அதர்மங்களை கையாண்டார். ஜனநாயகத்தை மட்டும் கையாளக்கூடிய ஒரு தலைவனாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ஜெயஹிந்த்.